இறை இயேசுவின் பிரியமான இறை மக்களே, இன்று எமது பங்கு திரு அவை ஒரு மறக்க முடியாத நாள். இறை விசுவாச வாழ்வில் இறை மக்களை ஒன்றிக்கும் இடமாக பங்கு ஆலயம் திகழ்கின்றது. எமது ஆலய வளாகத்தில் ஒரு மண்டபத்தினை கட்டியெழுப்ப வேண்டுமென்ற உறுதியோடு இறுதி வரையும் தங்கள் முழு ஒத்துழைப்பினையும் நல்கி நிறைவு செய்து தந்த மண்ணின் முதல் குரு அருட்பணி அருளானந்தம் அடிகளாருக்கும் அவருடைய சகோதரி திருமதி மேரி ஆங்கிரேஸ் மெலர் எலிஸ்டன் அவரின் குடும்பத்தினருக்கும் நன்றி நவிழ்வதுடன் இறைவனின் இரக்கப் பெருக்கத்தினை எண்ணி இந்நன்றி திருப்பலியை ஒப்புக்கொடுக்க ஒரே குடும்பமாக ஒன்று கூடியுள்ளோம். காலத்திற்கு காலம் பங்கு தந்தியர்களின் ஒத்துழைப்பு ஆலோசனையும் வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக மட்டுமல்ல, தற்போது பங்கில் கடமையாற்றி கொண்டிருக்கும் அருட்பணி லியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் பணிக்காலத்திலே இந்த அருளானந்தம் மண்டபம் முற்று பெற்றதை எண்ணி மகிழ்ச்சி நிறைந்த நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். இந்நன்றி திருப்பலியில் இவர்களின் குடும்பத்திற்காகவும் விசேடமாக அருட்பணியாளரின் பணி வாழ்விற்காகவும் வேண்டுவோம். சிறப்பு மிக்க இந்நாளிலே ஆலய உயர்விற்காகவும் ஆன்மீக வாழ்விற்காகவும் அர்ப்பணிப்புடன் உழைக்கின்ற பங்கு தந்தியர்களுக்காகவும் நம் மூதாதையர்களுக்காகவும் பங்கு மக்களாகிய நாம் இரக்கத்துடன் மன்றாடுவோம். தொடர்ந்து இந்நன்றி பலியை நிறைவேற்றிட வருகை தந்துள்ள மதிப்புக்குரிய யாழ் மாவட்ட குழு முதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளாருக்கும் அவருடன் இணைந்த சிறப்பிக்கும் சக குருக்களுக்கும் இன்னருள் வேண்டி இன்முகத்துடன் வரவேற்று நிற்கின்றோம். இப்பலியில் விசேட விதமாக இங்கு பணியாற்றிய சகல சகோதரர்களுக்கும் அவர்களுடைய நேரத்திற்காக இரவு பகல் பாராது தங்களை அர்ப்பணமாக்கிய அனைவருக்காகவும் இறை இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து தொடரும் பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சோதரங்களே, தன்னுடைய இறை ஆட்சியின் வளர்ச்சிக்காக எங்களை பல்வேறு விதங்களில் பயன்படுத்தி வழிநடத்துகின்ற இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற இத்திருப்பலியை தகுதியாக ஒப்புக்கொடுக்க எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறெவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 12 வரை. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தையை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஜெருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயவா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதை செய்தீர்கள் என்று வினாவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும், இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவரே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிலாக கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக.
கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தின் நின்று உங்களுக்கு ஆசை கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 1 முதல் 14 நிறைவு பெற. அக்காலத்தில் இயேசுதம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தேனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உமோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீனொன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் இதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை.
ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடி இந்த உயிர்ப்பின் காலத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவுடன் விண்ணகத்துக்கு எழுந்து செல்லவில்லை. 40 நாட்கள் அவர் பல தடவைகள் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து 40ஆம் நாள்தான் அவர் விண்ணகத்துக்கு எழுந்தருளி சென்றார். எதற்காக இந்த 40 நாட்களிலும் பல தடவைகளில் அவர் காட்சி கொடுத்தார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று நாங்கள் வாசித்த இந்த நற்செய்தியிலே இயேசு உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு அவர் பல தடவைகள் காட்சி கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் அவர் காட்சி கொடுத்த பொழுது அவர் அந்த 3 வருட தன்னுடைய பணி வாழ்வின் பொழுது சீடர்களுக்கு கற்பித்த தமது விசுவாச வாழ்வுக்கு அடிப்படையான பல உண்மைகளை ஞாபகப்படுத்தினார். ஒவ்வொரு காட்சியின் பொழுதும் ஒவ்வொன்றாக அவர் ஞாபகப்படுத்தினார். எம்மாவு சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது இறை வார்த்தையினுடைய அந்த முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்தினார். அப்பத்தை எடுத்து பிட்டு நற்கருணையினுடைய அந்த அவசியத்தை அவர் அவர்களுக்கு உணர்த்தினார். தோமாவுக்கு காட்சி கொடுத்து என் விழாவை தொடு என்று சொல்லி அந்த காயங்களிலே இருந்து புறப்பட்ட அருட்சாதனங்களின் முக்கியத்துவத்தை அவர் ஞாபகப்படுத்தினார். சீடர்களுக்கு காட்சி கொடுத்து எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று இந்த பாவ சங்கீர்த்தன அருட்சாதனத்தினுடைய முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்தினார். அதுபோன்று அவர் ஒவ்வொரு காட்சியின் பொழுதும் எங்களுடைய அந்த விசுவாச வாழ்வின் அடிப்படையான அம்சங்களை எங்களுக்கு மீண்டும் உணர்த்துவதற்காகத்தான் அவர் 40 நாட்கள் பல தடவைகள் காட்சி கொடுத்து அதுக்கு பின்னர் தான் அவர் விண்ணகத்துக்கு எழுந்தருளி சென்றார். இன்றைய இந்த காட்சியின் பொழுது ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு உணர்த்துகின்ற ஞாபகப்படுத்துகின்ற அந்த செய்தி என்னவென்றால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு பேதுருவையும் அவருடைய சகோதரர்களையும் அழைத்த பொழுது சொன்னார், இன்று முதல் நான் உங்களை மனிதர்களை பிடிப்போனாக்குவேன், மனிதர்களை பிடிப்போராக்குவேன் என்று அவர் அவர்களை அழைத்தார். ஆனால் சீடர்கள் அதை மறந்தவர்களாக மீண்டும் கடலுக்கு போய் மீன்களை பிடிக்க போனார்கள். இயேசு அவர்களுக்கு மீண்டும் காட்சி கொடுத்து, நான் உங்களை கடலுக்கு போய் மீன் பிடிக்க கொண்டு இருந்த பொழுது மனிதர்களை பிடிக்க வாருங்கள் என்று அழைத்தேன், அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் அவர் சொல்லுகின்றார், நான் சொல்லுகின்ற இடத்திலே வலையை வீசுங்கள், ஏராளமான மீன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மீன்களுடைய தொகை 153 என்று சொல்லப்படுகிறது. அந்த 153 என்பது அந்த இயேசு வாழ்ந்த காலத்திலே இந்த உலகத்திலே இருந்த நாடுகளுடைய எண்ணிக்கை என்று இறையியலாளர்கள் நற்செய்தியாளர்கள் சொல்லுகிறார்கள். 153. உலகெல்லாம் போய் படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்து எல்லா மனிதர்களையும் என்னுடைய சீடராக்குங்கள் என்பது இயேசுவினுடைய இந்த சம்பவத்தினூடாக அவர் அவர்களுக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்துகின்றார். உங்கள் எல்லாரையும் நான் அந்த நோக்கத்துக்காகத்தான் அழைத்திருக்கின்றேன்.
இன்றைய முதலாவது வாசகத்தை நாங்கள் அவதானித்திருந்தால் பேதுரு ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு அமைய அந்த மனிதர்களை பிடிக்கின்ற அந்த பணியை ஆரம்பிக்கின்றார். அவர்களுக்காக அவர்களுடைய அந்த போதனையை கேட்டு 5000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள், மனம் திரும்பினார்கள் என்று இன்றைய முதலாவது வாசகத்திலே பார்க்கிறோம். 5000 என்பது ஒரு நிறைவான ஒரு இலக்கம். இயேசு 2 மீனையும் 5 அப்பங்களையும் பெற்று 5000 பேருக்கு கொடுத்தார் என்று நாங்கள் அறிகிறோம். 5000 என்பது எல்லாரையும் குறிக்கும். அதாவது இயேசுவினுடைய சீடர்களுடைய அந்த பணி வாழ்வு எல்லா மக்களையும் அந்த இறை ஆட்சிக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு பணி வாழ்வு என்பதை அந்த இயேசு அவர்களுக்கு உணர்த்தினார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள், எல்லாரையும் சீடராக்குங்கள் என்ற தன்னுடைய அந்த பணிப்புரையை இந்த காட்சியின் பொழுது அவர்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த சீடர்கள் அதனை தங்களுடைய வாழ்வின் மேல்வரி பணி சட்டமாக கொண்டு பணியாற்றுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட பொழுது எத்தனையோ விடயங்களை பெற்றுக்கொண்டாலும் பல தடவைகளில் எங்களுடைய இந்த உலக வாழ்வுக்குள்ளே அகப்பட்டு பலவற்றை நாங்கள் மறந்துவிட முயற்சிக்கிறோம், மறந்து விடுகிறோம், அல்லது கைவிட்டுவிட முயற்சிக்கின்றோம், அல்லது அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுசரிக்க கடைப்பிடிக்க தவறுகின்றோம். அந்த வேளையிலெல்லாம் உயிர்த்த ஆண்டவர் எங்களுக்கு காட்சி தந்து எங்களை சந்தித்து எங்களுடைய அந்த விசுவாச வாழ்வின் அடிப்படையான அந்த அம்சங்களை மறக்காதீர்கள், மீண்டுமாக அவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுசரியுங்கள் என்று இந்த உயிர்த்த இயேசு எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆகவே அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விலைமதிப்பெற்ற இந்த விசுவாச வாழ்வின் எந்த ஒரு அம்சத்தையும் நாங்கள் இழந்து விடாமல் அவற்றை முழுமையாக வாழ உயிர்த்த ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. எழுந்து எங்களுடைய தேவைகளுக்காக செபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த இனிய மாலை பொழுதினிலே எம் பங்கு சமூகத்தினரை ஒன்று கூட்டியமைக்காக நன்றி கூறுகின்றோம். எமது திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவிகள் அனைவரையும் முதற்கண் உன்பாதம் வைக்கின்றோம். அவர்களின் அர்ப்பணம் நிறைந்த வாழ்வினை ஆசீர்வதியும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பணியினை பறைசாற்ற தேவையான நலன்களை அவர்களுக்கு அளித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் வல்ல பிதாவே, எமது பாதுகாவலர் பதியிலே ஒரு மண்டபத்தினை ஏற்படுத்த சித்தம் கொண்டீரே. தந்தையே, அதற்காக ஒரே குடும்பத்தையும் தெரிந்து கொண்டீரே. உமது தெய்வீக சக்திக்கு நன்றி கூறுகின்றோம். இக்குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பதுடன் எமது ஆலய வளாகத்தில் தொடரும் ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கும் முன்னின்று தங்கள் தாராள மனதை காட்டி ஒத்துழைக்கும் ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் உமது திருக்கர ஆசீர் கிடைத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் தேவா, பல தடைகளுக்கு மத்தியிலும் இன்று புதுப்பொலிவு காணும் மண்டபத்தினை பூர்த்தி செய்வதற்கு அல்லும் பகலும் தங்களை அர்ப்பணித்த அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீரே பாதுகாப்பும் அரணுமாயிருந்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்குள்ளாகி இருக்கிறது என்று நீர் அறிவீர். நம்பிக்கையாளர்கள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடனங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தம் சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரென வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சாவினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை அடையாளங்களே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண்ணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொண்ட எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனிதியாக பரிவுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, மது பெயர் தூயதென போற்ற பருக, மதாட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமைக்காக
இதோ தம் சீடர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சோதரங்களே, இப்பொழுது இறுதி பாடலை தொடர்ந்து நமது மண்டபம் நமது மறை மாவட்ட குருமுதல்வர் தந்தை அவர்களால் ஆசீர்வதி திறந்து வைக்கப்படுகிற நிகழ்வு இடம்பெறும். எனவே இந்த திருப்பலி நிறைவில் அனைவரையும் மண்டபத்தில் ஒன்று கூடுமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். திருச்சிலுவையின் அடையாளத்தினாலே எங்கள் பகைவிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன்